துபாயில் நடைபெறும் விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன்குமார். நிரஞ்சன்குமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். துபாயில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்காட்சி என்பது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய நாடுகள் பலவும் தங்களுடைய போர் விமானங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இது வர்த்தக நோக்கில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு கண்காட்சியாகத்தான், ஒரு ஏர் ஷோவாகத்தான் நடத்தப்படுகின்றது. இதில் அந்தந்த நாடுகள் அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன வான் உபகரணங்களையும் ஜெட் ஃபைட்டர் ரக போர் விமானங்களையும் காட்சிப்படுத்தி அதன் மூலமாக மற்ற நாடுகளிடமிருந்து பிசினஸ் பெறுவதற்கான, வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பதும் இதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது. அதன்படி இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய தேஜஸ் ரக போர் விமானம் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய HAL மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய தேஜஸ் ரக போர் விமானம் என்பது விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனதை பதைபதைக்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது திரையில் ஓடிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய உடனேயே பெரும் வெடி சத்தம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தீப்பிழம்புகள் என்பதும் உருவாகி இருக்கிறது. கரும் புகை என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அலறி அடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றது. சரியாக உள்ளூர் நேரப்படி 2:10 மணி அளவில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த விமானத்தை இயக்கிய இந்திய விமானப்படையின் விமானி என்ன ஆனார், அந்த விமானப்படை வீரர் சரியான நேரத்தில் அதிலிருந்து வெளியேறினாரா, ஏனென்றால் எஜெக்ஷன் என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை அவர் பயன்படுத்தினாரா என்பதையெல்லாம் இன்னும் தகவல்கள் உறுதியாகவில்லை. அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார், காயமடைந்திருக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் துர்சம்பவம் எதுவும் நடந்துவிட்டதா என்பதையெல்லாம் இனி வரக்கூடிய நேரங்களில் தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் விமானம் ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டை இழந்து அது கீழே விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் என்ன காரணம், இந்த விமானம் போர் விமானம் தேஜஸ் ரக விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதும் மிக மிக முக்கியம். ஒரு 2001ஆம் ஆண்டிலிருந்தே இந்தியாவில் மிக முக்கியமான போர்களிலும் சரி, ரோந்து பணிகளிலும் சரி, தேஜஸ் ரக விமானம் என்பது மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றி வந்திருக்கிறது. இது இலகு ரக ஃபைட்டர் ஜெட்டாகத்தான் நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம். இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்பதுதான் தயாரித்து கொடுத்திருக்கிறது.